ஹாய், குட் மார்னிங். எஸ்கியூஎல் சீரீஸில் இந்த வீடியோவில் 2 கன்ஸ்டன்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறேன். செக் அண்ட் டிஃபால்ட் கன்ஸ்டன்ட். ஓகே, செக் கன்ஸ்டன்ட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த காலமில் என்ன வேல்யூ ப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கிறத நம்மளால் லிமிட் பண்ண முடியும். ஸோ ஏஜ் எனக்கு வந்து 18க்கு மேலே 65க்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல செக் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ண முடியும். பட் டிஃபால்ட் கன்ஸ்டன்ட் அப்படின்னு என்னென்னா, டிஃபால்ட்டாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணும்போதே டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூவை செட் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா, டேபிள் க்ரியேட் பண்ணும்போதோ இல்லை ஆல்டர் பண்ணும்போதோ. இப்போ இன்கேஸ் ஒரு யூசர் வந்து புதுசாக சைன்அப் பண்ணி உள்ளே போகிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்போயுமே வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா, டேபிள் க்ரியேட் பண்ணும்போதே ஸ்டேட்டஸை வந்து நம்ம ஆக்டிவாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக. ஸோ நம்ம இன்செர்ட் பண்ணும்போது மேனுவலாக வேல்யூஸ் கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வேல்யூஸ் வந்து இன்செர்ட் ஆகிடும். ஓகே, இப்போது நான் வந்து இந்த வேல்யூஸ் வந்து எப்படி டேபிளில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். பட் இந்த செக் கன்ஸ்டன்ட்லாம் வந்து 8.0.16 இந்த வெர்ஷன்லேருந்து தான் ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி வெர்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணாது. இப்போ நான் ஒரு எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஐடி இன்டீஜர், பிரைமரி கீ, auto increment. Okay, name Barker 25, age also integer, salary decimal 5,7,2. ஓகே, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது ஏஜை வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணும்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஏஜ் வந்து செக் பண்ண போகிறேன். 18 to 65 இருக்கணும். செக் ப்ராக்கெட்குள்ளே எந்த காலம் ஏஜ் பிட்வீன் 18 and 65. ஓகேவா? இப்போது இந்த டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இன்கேஸ் நான் வந்து இந்த சேல்ரியை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கண்டிப்பாக வந்து 30,000க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணோன்னா, இதை நம்ம ஆல்ட்ரு ஸ்டேட்மெண்ட் எழுதி காட்டுறேன். 2 செக்குமே ஒரே இதில் கூட எழுதலாம். ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயீஸ் ஆட் constraint செக் salary. இப்போ தான் செக்குங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி காலமில் வந்து salary வந்து greater than or equal to 30,000 அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போது ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வேல்யூஸை நம்ம இன்செர்ட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு புக்கில் இன்செர்ட் இன்ட்டு டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயீஸில் வந்து என்னென்ன இருக்குது, ஐடி வந்து ஆட் இன்க்ரிமெண்ட் சொல்லிட்டேன். ஸோ வந்து நேம், ஏஜ், salary, வேல்யூஸ் என்னென்னா, நேம் வந்து தர்ஷினி, ஏஜ் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 17 கொடுக்க போகிறேன். 17. salary பட் 30,000 கொடுப்போம். ஓகே, இப்போது இன்செர்ட் பண்ணி பாருங்கள். இன்செர்ட் ஆகாது, பிகாஸ் எம்ப்ளாயீஸ் செக் 1 இந்த இதுக்கு பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும்போது செக் 1 அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது ப்ராப்ளம்னு சொல்லுது. ஓகே, இப்போ நான் ஏஜ் வந்து 19 கொடுக்குறேன். 30,000 அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ் இன்செர்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ இதை 29,000 கொடுக்குறேன். செக் salary இஸ் valid. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நமக்கு இந்த செக் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ டிஃபால்ட் கன்ஸ்டன்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பார்ப்போம். ஓகேவா? நான் வந்து இந்த எம்ப்ளாயீஸ் டேபிளில் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு காலம் ஆட் பண்ண போகிறேன். alter table employees add column. என்ன காலம் நேம் ஆட் பண்ண போகிறேன்னா created at அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஆட் பண்ண போகிறேன். created at. ஓகே, அதோட டேட்டா டைப் வந்து டைம் ஸ்டாம்ப். டிஃபால்ட், இந்த கீவேர்டு தான் டிஃபால்ட்டாக கரண்ட் டைம் ஸ்டாம்ப் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு காலமாக created atன்னு டிஃபால்ட்லேயே நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போது இதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இப்போது இந்த created atங்கிற ஒரு டேபிள் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நேம், ஏஜ், salary தான். பட் நேம் வந்து
சிவா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வேல்யூஸ் வந்து 31,000 கொடுக்குறேன். இன்செட் ஆகுங்க, இன்செட் ஆகிருக்கு. இப்போ இதை போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டட், அதாவது லேட்டஸ்ட்டாக க்ரியேட் பண்ணது என்னது, சிவா. இப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது அப்படின்னா இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செக் கன்ஸ்டன்ட்டோட டிஃபால்ட் கன்ஸ்டன்ட்டோட வேலை. இது வந்து நிறைய யூஸ் கேஸஸ்லாம் நமக்கு ஒர்க் ஆகும். ஒரு யூஸர் புதுசாக க்ரியேட் பண்ணும்போதோ டிஃபால்ட்டாக ஸ்டேட்டஸை வந்து ஆக்டிவ் வைக்க முடியும். அப்புறம் ஒரு வேளை அந்த யூஸர் வந்து டீஆக்டிவேட் பண்ணும்போது அந்த யூஸரை வந்து இன்ஆக்டிவாக சேஞ்ச் பண்ணலாம். அதை நம்ம எப்படி சொல்கிறது, மேனுவலாக பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த 2 கன்ஸ்டன்ட். ஓகே, இப்போ கன்ஸ்டன்ட்ஸோட வீடியோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜாயின்ஸ். ஜாயின்ஸும் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான். ஸோ தேங்க்யூ.